Spend less and shine more with Prince Jewelry's grand festive offers. அரசு ஊழியர்களுக்கான ஓய்வூதிய திட்டம் தொடர்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் ஆலோசனையில் ஈடுபட்டிருப்பதாக முக்கிய செய்தி ஒன்று வெளியாகியிருக்கிறது. சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆலோசனையில் ஈடுபட்டுள்ள நிலையில் இதில் அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, அன்பில் மகேஷ், ஏவ வேலு உள்ளிட்டோரும் பங்கேற்றிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. தலைமைச் செயலாளர், நிதித்துறை செயலாளர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகளும் முதல்வருடனான இந்த ஆலோசனையில் பங்கெடுத்திருக்கின்றனர். ஓய்வூதிய திட்டம் தொடர்பான அறிவிப்பை முதலமைச்சர் ஸ்டாலின் சற்று நேரத்தில் வெளியிட உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சங்கரன். சங்கரன், வணக்கம். தற்போது நடந்து வரக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தின் முக்கியத்துவம் என்ன? விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் பார்த்திபன். அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் 22 ஆண்டுகளாக எதிர்பார்க்கக்கூடிய முக்கியமான ஒரு கோரிக்கை பழைய ஓய்வூதிய திட்டம் மீண்டும் வேண்டும் என்பதுதான். இது தொடர்பான தற்போது ஒரு முக்கிய ஆலோசனை கூட்டம் முதலமைச்சர் தற்போது தலைமைச் செயலகத்தில் நடத்தி கொண்டிருக்கிறார். ஓய்வூதிய திட்டம் தொடர்பான புதிய அறிவிப்பை முதலமைச்சர் இன்று வெளியிடுவார் என்று நேற்றே அமைச்சர்கள் திரு தங்கம் தென்னரசு, ஏவா வேலு ஆகியோர் டாக்டர் ஜியோ நிர்வாகிகளிடம் அறிவிப்பை வெளியிட்டிருந்தனர். இந்த நிலையில் தற்போது இது தொடர்பான ஒரு ஆலோசனை கூட்டத்தை முதலமைச்சர் நடத்தி கொண்டிருக்கிறார். இதில் அமைச்சர்கள் ஏவா வேலு, தங்கம் தென்னரசு, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மற்றும் தலைமைச் செயலாளர், நிதித்துறை செயலாளர், அதே போன்று ஓய்வூதிய திட்டம் தொடர்பாக ஆய்வு செய்து அரசுக்கு அறிக்கை வழங்கிய IAS அதிகாரி ககன்தீப் சிங் பேடி உள்ளிட்டோர் இந்த ஆலோசனை கூட்டத்தில் இடம்பெற்றிருக்கிறார்கள். இந்த அறிவிப்புக்கு முன்னதாக இந்த ஓய்வூதியம் திட்டம் தொடர்பான ஒரு இறுதி வடிவமாக தற்போது இந்த ஆலோசனை கூட்டத்தை முதலமைச்சர் நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த கூட்டம் முடிந்த பிறகு அதிகாரப்பூர்வமான ஓய்வூதிய திட்டம் தொடர்பான அறிவிப்பை முதலமைச்சர் வெளியிட இருக்கிறார். முதலமைச்சர் வெளியிட உள்ள இந்த ஓய்வூதிய திட்டம் குறித்து தகவல்களை அறிவதற்காக தலைமைச் செயலகத்தில் டாக்டர் ஜியோ நிர்வாகிகள் திரண்டிருக்கிறார்கள். ஏராளமான நிர்வாகிகள் தற்போது முதலமைச்சருடைய அறிவிப்பை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். மேல் தமிழகம் முழுவதுமே அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் இந்த அறிவிப்பை எதிர்நோக்கி காத்திருக்கிறார்கள். ஏனென்றால் ஒட்டுமொத்தமாக பணிபுரியக்கூடிய 8,22,000 அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களில் 6,50,000 பேர் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தில் தான் இருக்கிறார்கள். இது தங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்பதுதான் அவர்களுடைய பிரச்சனையாக ஒரு முக்கிய பிரதான கருத்தாக இருக்கிறது. எனவே புதிய ஓய்வூதிய திட்டம் எப்படி இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. தற்போது நமக்கு கிடைத்திருக்கிற தகவல் படி தமிழ்நாடு ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் டாப்ஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் புதிய இந்த ஓய்வூதிய திட்டமானது இருக்கும் என்று தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அதாவது தற்போது இருக்கக்கூடிய CPS என்று சொல்லக்கூடிய கான்ட்ரிபியூஷன் பென்ஷன் ஸ்கீம், இந்த திட்டத்தின் கீழ் அரசு ஊழியர்களுடைய பங்களிப்பாக 10 விழுக்காடு, அரசு தரப்பில் 10 விழுக்காடு என்று மொத்தமாக 20 விழுக்காடு வட்டியோடு சேர்த்து அவர்கள் ஓய்வு பெறும்போது ஒரே ஒன் டைம் செட்டில்மெண்டாக அவர்களுக்கு அந்த தொகை வழங்கப்பட்டு விடுகிறது. ஆனால் ஓய்வூதியம் கிடையாது. தற்போது இதில் சில மாற்றங்கள் செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அதன்படி இந்த அரசு ஊழியர்கள் மற்றும் அரசு தரப்பில் பிடித்த அந்த பங்களிப்பு என்பது தொடர்ந்து இருக்கும். அதே நேரத்தில் ஓய்வு பெறும்போது அரசு ஊழியர்களுக்கு 40 விழுக்காடு அல்லது 50 விழுக்காடு ஓய்வூதியமாக வழங்குவதற்கு அரசு முடிவு செய்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அதாவது ஓல்டு பென்ஷன் ஸ்கீம், பழைய ஓய்வூதிய திட்டத்தில் கடைசி சம்பளத்தில் 50 விழுக்காடு ஓய்வூதியமாக வழங்கக்கூடிய நடைமுறை பழைய ஓய்வூதிய திட்டத்தில் இருக்கிறது. அதே நடைமுறையை பின்பற்றி 40 விழுக்காடு அல்லது 50 விழுக்காடு இருக்கலாம் என்று தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. பழைய ஓய்வூதிய திட்டத்தில் பொறுத்தவரை அரசு ஊழியர்களிடம் ஒரு பைசா கூட பிடித்தம் செய்யாமல் முழுக்க முழுக்க அரசே ஓய்வூதியம் வழங்கும். ஆனால் தற்போது இந்த திட்டத்தின் கீழ் அந்த அரசு ஊழியர்களுடைய பங்களிப்பு என்பது தொடர்ந்து இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. இன்னும் சற்று நேரத்தில் முதலமைச்சருடைய அறிவிப்பு வெளியான பிறகுதான் முழுமையான தகவல்கள் எல்லாம் தெரிய வரும். பார்த்திபன். நன்றி சங்கரன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. Spend less and shine more with Prince Jewelry's grand festive offers.